வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் சத்தான சுவையான கம்பு தோசை பண்ணலாம். 1 கப் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த கப்பாலே 2 கப் கம்பு, 2 கப் இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். கம்பையும் அரிசியும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இதை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். உளுந்தையும் வெந்தயத்தையும் ஒரு கிண்ணத்தில் சேர்த்துருக்கேன். இதை 2-3 தடவை கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நான் மிக்சியில் அரைக்கிறதுனால 1 கப் உளுந்து சேர்த்துருக்கேன். கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி இருந்தால் 3/4 கப் உளுந்து சேர்த்துக்கலாம். கிரைண்டரில் மாவு அரைச்சோம்னா நிறைய பொங்கும், அதனால தான் 3/4 கப்பு. கம்பும் அரிசியும் உளுந்தும் வெந்தயமும் தனித்தனியாக ஊற வச்சு 4 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ அரைக்கலாம். அரைக்கிறதுக்கு மிக்சியில் அரைக்கிறதுனால மாவு சூடாகாமல் இருக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜ் வாட்டர் வச்சுருக்கேன். இந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம அரைக்கணும். ஃபஸ்ட்டு உளுந்தையும் வெந்தயத்தையும் அரைச்சிடலாம். உளுந்து வெந்தயத்தை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமும் அந்த சில் தண்ணியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொங்க அரைச்சிக்கலாம். உளுந்து அரைச்சாச்சு. இதை இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்து கம்பையும் அரிசியும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரிசியும் கம்பும் அரைச்சாச்சு. இதை இந்த அரைச்ச உளுந்தோடு சேர்த்துக்கலாம். அந்த மாவோட மிக்சி கழுவுன தண்ணியை சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒன்று போல் கரைச்சி விட்டுறலாம். நல்லா கரைச்சாச்சு. இது புளிக்கிறதுக்கு 6லேருந்து 7 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். மாவு கரைச்சி வச்சு 7 மணி நேரம் ஆச்சு. நல்லா பொங்கி வந்துருச்சு. நல்லா புளிச்சிருச்சு. வெயில் காலம்னா 7 மணி நேரத்தில் புளிச்சிரும். மழை காலம்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். கம்புங்கிறதுனால வேகமாகவே புளிச்சிரும். தோசை ஊற்றுற பக்குவத்துக்கே இருக்குது. தோசை ஊற்றிடலாம். தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. தோசையை ஊற்றிடலாம். உங்களுக்கு திக்காக வேணா ஊற்றிக்கங்க, மெல்லிசா வேணாலும் ஊற்றிக்கங்க. மெல்லிசா ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்தோம்னா பிரட்டி போடலாம். ஒரு சைடு வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது. கலரும் வாசனையும் கமகமன்னு இருக்குது. நீங்கள் கம்போட அரிசி உளுந்து வெந்தயம்லாம் இதே அளவில் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு கரெக்டாக வரும். நல்லா இருக்கும் தோசை. இந்த சைடு வந்துருச்சு, எடுத்துடலாம். இது பாருங்கள், கம்பு தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மொறுமொறுன்னு வாசனையான அடை தோசை பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி, 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரிசி பருப்பை கழுவியாச்சு. ஊறுறதுக்கு தண்ணி சேர்த்துடலாம். அந்த தண்ணி கூடயே 4 காஞ்ச மிளகாய், 2 காஷ்மீரி மிளகாய் சேர்த்து ஊற வச்சிடலாம். இது ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். இந்த மாதிரி காஞ்ச மிளகாவை அரிசி பருப்பு ஊற வைக்கும் போதே ஊற வச்சு சேர்த்தோம்னா நம்ம அரைக்கும்போது மிளகாய் நல்லா அரைப்படும். அதுக்கு தான். நீங்கள் மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்போ 3 மணி நேரம் ஊறட்டும். 3 மணி நேரம் ஆச்சு. சேர்த்த அரிசி பருப்பு, இந்த மிளகாய் எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இன்றைக்கி நான் கிரைண்டரில் அரைக்கலை, மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். மிக்சி ஜாரில் இந்த மிளகாவை சேர்த்துடலாம். அது கூட ஊற வச்சா அரிசி பருப்பில் 2 ஸ்பூன் எடுத்து சேர்த்துடலாம். இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகாயெல்லாம் நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. அதுக்கப்புறமா மீதி உள்ள அரிசி பருப்பை இதில் சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி உள்ள அரிசி பருப்பெல்லாம் அரைச்சோம்னா அடை நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்மளுடைய மிளகாவும் நல்லா ஃபுல்லாக அரைப்பட்டுரும். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் லேசான கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் நீங்கள் அரைக்கிற மாதிரி இருந்தால் இதே மெத்தடு தான்.
ஃபஸ்ட்டே காஞ்ச மிளகாவும் கொஞ்சமாக அரிசி பருப்பையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கிரைண்டரில் போட்டு இதே மாதிரி மீதி உள்ள அரிசி பருப்பையும் போட்டு அரைக்க வேண்டியது தான். அரைச்சாச்சு, பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் லேஸ் குறகுறப்பாக இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இது கூட 10 சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் வேணால் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் சீரகம், உங்களுக்கு சோம்பு வாசனை பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் பெருங்காய பவுடர், தேவையான அளவு உப்பு, பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். பெருங்காயம் வந்து அடைக்கு நல்லா வாசனை கொடுக்கும். நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேவையான அளவு தண்ணி சேர்த்து தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கணும். தேவையான அளவு தண்ணி விட்டு தோசை மாவை விட இந்த மாதிரி கெட்டியாக கரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டே மிளகாவும் அதோட அரிசி பருப்பும் சேர்த்து அரைச்சதுனால கொஞ்சம் கூட மிளகாவே தெரியல பாருங்கள். அடை மாவு ரெடி ஆயிடுச்சு. மூடி வச்சிடலாம். அரை மணி நேரம் கழித்து அடை ஊற்றலாம். மாவு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ அடையை ஊற்றிடலாம். தோசைக்கல் சூடாயிடுச்சு. ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் மட்டும் விட்டுக்கோங்க. விட்டுட்டு காட்டன் துணி அல்லது ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா தொடச்சி விட்டுறணும். அடையை ஊற்றிடலாம். மெல்லிசா விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அடை மொறுமொறுன்னு. உங்களுக்கு திக்காக வேணுனாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். அடைக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஒரு சைடு வெந்ததும் பரட்டி போட்டுக்கலாம். அடை வெந்துட்டுருக்கும்போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு சைடு வந்துடுச்சு, பரட்டிடலாம். வெங்காயம்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. அது தவிர பெருங்காயம்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, நல்ல வாசனையாக இருக்குது. இந்த சைடும் வெந்ததுக்கப்புறம் பரட்டிக்கலாம். அடையை எடுத்துடலாம். சும்மா சும்மா திருப்பி போடக்கூடாது, அப்புறம் அடை வந்து ஹார்ட் ஆயிரும். சூப்பராக மொறுமொறுன்னு அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. மீதியுள்ள மாவையும் ஊற்றலாம். கொண்டக்கடலை தோசை பண்ணலாம். அரை கப் வெள்ளை கொண்டக்கடலை, 1/4 கப் அவல், 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இப்போது கொண்டக்கடலையும் வெந்தயத்தையும் கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த பச்சரிசியை கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அவலை கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் 8 மணி நேரம் ஊற வச்ச கொண்டக்கடலையும் வெந்தயத்தையும் சேர்த்துடலாம். கொண்டக்கடலையையும் வெந்தயத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. அது கூட 3 மணி நேரம் ஊற வச்ச பச்சரிசி, அடுத்து 1 மணி நேரம் ஊற வச்ச அவல், அது கூட 1/4 டீஸ்பூன் சீரகம். 1/4 டீஸ்பூன் சேர்த்தா நல்ல வாசனையாக போதும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அரை டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. இதை தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணியை சேர்த்துட்டு அது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். மாவு கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கரைச்சிக்கணும், தோசை மாவு மாதிரி. இப்போது இது கூட 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை சேர்த்துருக்கிறதுனால இந்த பெருங்காய பவுடர் சேர்த்தா உடம்புக்கு நல்லது. தோசை வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும். மறுபடியும் நல்லா கலந்து விட்டாச்சு. தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வில் தோசைக்கல் போட்டு சூடாகிடுச்சு. தோசையை ஊற்றிடலாம். சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு தோசை மேலேயும் லைட்டாக அந்த மாதிரி எண்ணெயை அப்ளை பண்ணி விட்டுருங்க. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ஒரு சைடு வெந்துருச்சு. தோசையை பரட்டி போட்டுடலாம்.
ரொம்ப சூப்பராக மொறு மொறுன்னு இருக்குது. இப்போ அந்த சைடும் வெந்ததுக்கப்புறம் பரட்டிடலாம். அதுக்கு முன்னாடி சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய்க்கு பதில் நீங்கள் நெய் வேணாலும் விட்டுக்கங்க. நீங்களும் ஒரு தடவை இந்த கொண்டக்கடலை தோசை செஞ்சு பாருங்கள். அந்த சைடும் வெந்துருச்சு. தோசையை எடுத்துடலாம். சூப்பரான மொறு மொறு கொண்டக்கடலை தோசை ரெடி ஆயிடுச்சு. மீதி மாவையும் இதே மாதிரி ஊற்றி எடுத்துடலாம். கேரட் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெய்லி பிளைன் தோசையாக நம்ம சாப்பிடுவோம். ஒரு நாளைக்கு இந்த மாதிரி கேரட்டோட சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு எனர்ஜியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நான் வந்து கேரட் தோசை பண்ணுறதுக்கு 1 கப் தோசை மாவு வச்சுருக்கேன். 2 கேரட் பொடியாக துருவி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் சீரகம், கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ கொத்தமல்லி தலையை தவிர பச்சை மிளகாய், கேரட்டு, சீரகம் இதை வந்து நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அரைக்கும்போது வந்து தண்ணி நிறைய விட்டுறாமல் கொஞ்சமாக மட்டும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இதை இந்த மாவில் சேர்த்துடலாம். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே தோசை மாவுலேயும் உப்பு இருக்குது. நம்ம இப்போ அரைச்ச பேஸ்ட்டுக்கு தகுந்தபடி உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அந்த தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். இந்த மாவில் கொஞ்சமாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொத்தமல்லி தழை சேர்த்தோம்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தோசை ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு இருக்கட்டும். தோசைக்கல் போட்டிருக்கேன். தோசைக்கல் சூடாயிடுச்சு. நம்ம தோசையை ஊற்றிடலாம். இந்த தோசை நல்லா மெல்லிசாக விட்டால் மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும். சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். மோஸ்ட்டாக குழந்தைங்க இந்த தோசையை விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லி கேரட் பொரியல் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. ஒரு சைடு வெந்துடுச்சு. பரட்டி போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. ரொம்ப சேர்த்தோம்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மையாக இருக்கும். அதனால் அரைக்கும்போது சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. தோசை நல்லா வாசனையாக இருக்குது. கொத்தமல்லி தழை வாசனையோடையும் சீரக வாசனையோடையும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த சைடு வந்துடுச்சு. நம்ம தோசையை எடுத்துடலாம். இந்த தோசைக்கு எல்லா சட்னியுமே வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சூப்பரான டேஸ்டான கலர்ஃபுல் கேரட் தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.